ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க கொல்லிமலை ஹில்ஸுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கொல்லிமலை ஹில்ஸு எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமான ஒரு ஹில்ஸு. ஒரு நாளாவது போகணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். இந்த கொல்லிமலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மலைத்தொடர்கள் இருக்கும். அதுவும் முக்கியமாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அருவினா அது ஆகாய கங்கை. ஸோ அந்த அருவியில் ஒரு டைமாவது குளிக்கணும், பார்க்கணும், ரீல்ஸ் எடுக்கணும், ஃபுட்டேஜ் எடுக்கணும் எல்லாருக்கும் ரொம்ப ஆசை. அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்க நிறைய அருவிகள் இருக்குது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, அதோடைய பக்கத்துலேயே இருக்க ஆகாய கங்கத்தில் பக்கத்துலேயே இருக்க சிற்றருவி அப்படின்னு ஒரு அருவிக்கு தான் நம்ம இப்போ வந்து போயிட்டுருக்கோம். ஆகாய கங்கத்துக்கு அப்புறமா போயிடலாம், அதுக்கு முன்னாடி இங்கே சிற்றருவிக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொல்லிமலை வந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 5லேருந்து 6 அருவிகளை வந்து உங்களால் பார்க்க முடியும். டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறதா மட்டும் கடை நீங்கள் போய் பார்க்கணுன்னா கண்டிப்பாக எல்லா அருவியும் பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ அருவிகள் வந்து கொல்லிமலையில் இருக்குது. நீங்கள் தேடி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த சிற்றருவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 படிக்கட்டுகள் இருக்குது. இங்கே கொல்லிமலையில் எல்லா ஃபால்ஸுமே பார்த்திங்கன்னா படிக்கட்டு இல்லாமல் ஒரே அருவி கூட கிடையாது. இந்த அருவி தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான படிக்கட்டுக்கள் உள்ள ஒரு அருவினே சொல்லலாம். 200 படிக்கட்டு. இதே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கொஞ்சம் சங்கடமாகவே போயிடுது சில நேரத்தில். ஸோ நாங்கள் காலையிலே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிற்றருவி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 200 படிக்கட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். ஃபஸ்ட்டே வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, ஸோ சிலை வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு சிற்றருவியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லாமே நீரோட மாதிரி தானே போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் ரொம்ப நேரமாக அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு, ஓகே இங்கே இந்த ஆற்றை கடந்து போகணும் போலக்குது அப்படின்ட்டு. ஏன்னா தண்ணி போயிட்டு இருக்கிறதுனால இது சேஃப் இல்லை, நம்ம நடந்து போகக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சிருந்தேன். அங்கே இருக்கிறவங்க தான் சொன்னாங்க, இது கடந்து போனால் தான், அந்த பக்கம் போனால் தான் உங்களால் அருவி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாமளும் அதை கடந்து போனோம். கடந்து போகும்போது அவ்வளோ தண்ணி, மலையிலேருந்து வர தண்ணிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர சில்னஸ். ஃப்ரிட்ஜில் கூட அவ்வளோ சில்லாக இருக்காது. இங்கே அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. மெதுவாக பக்குவமாக அப்படியே நடந்து போகணும். பாஸ் அங்கே இருந்தது. நீங்களும் போனீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக நடந்து போகிறது ரொம்ப நல்லது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிற்றருவியில் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் அன்சேஃப் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் தான் சேஃப். ஏன்னா பக்கத்தில் அங்கங்கே எங்கே ஆழம் இருக்குன்னே தெரியாது. சில இடத்துல ரொம்ப ஆழம் இருக்கும், சில இடத்துல ரொம்ப ஆழம் கம்மியாகவே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் குளிக்கணும். ஸோ நம்ம இதை கிராஷ் பண்ணி போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, இதுதான் சிற்றருவியா, அவ்வளோ அழகாக இருந்தது. மேலேருந்து வர்றது பார்க்குறதும் ரொம்ப அழகு. இது ரொம்ப சின்னதாகவே இருக்கும், பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகு. அதோடைய சாரல், இங்கே இருக்கிற எல்லா வாட்டர் ஃபால்ஸுமே, எல்லா அருவியுமே பார்த்திங்கன்னா கிட்ட போய் நின்றீங்கன்னா நீங்கள் போய் குளிக்கவே தேவையில்ல. அதோடைய வேகத்துக்கே நம்ம மேலே நினச்சிரும். அந்த சாரல் இருக்குது பார்த்திங்களா, வேறு லெவலில் வரும். அதுதான் எனக்கு இங்கே இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே பிடிச்ச ஒரு விஷயம். தொடர்ந்து நம்ம வந்து கொல்லிமலை ஹில்ஸுடைய சீரியஸே நம்ம பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு வந்து இது சிற்றருவி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம ஆகாய கங்கை இருக்குது, ரோட் ட்ரிப் இருக்குது, அப்புறம் பக்கோடா வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம கொல்லிமலை ஹில்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கீழே போடுங்க. அண்ட் அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னமும் நம்ம சின் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. டெய்லி உங்களுக்கு வந்து வீடியோ அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் விடாமல் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் எங்கெல்லாம் போகலாம், எங்கெல்லாம் ட்ரிப் போகலாம், எங்கெல்லாம் ஃபுட் நல்லா இருக்குது, அதை பற்றி வீடியோஸ் எல்லாம் இதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம சின் டைம்ஸ் பாபு சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சின் டைம்ஸ் பாபு. அண்ட் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. பாய் அண்ட் see you guys once again. Thank you. Bye.